கைஸ், மைக்கேல் ஜாக்சன்ற ஒருத்தர் 50 வயசுல இறந்துட்டாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் 100 வயசு வரைக்கும் வாழறதுக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு யாருக்காவது தெரியுமா? மைக்கேல் ஜாக்சன்ற ஒருத்தர் தன்னோட சின்ன வயசுல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு கைஸ். அதனால ஒரு காசுன்றது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால அவ்வளோ காசு வச்சிருந்தாராம். அதனாலே என்னன்னா அவருக்கு உடம்புல எதனா ஒன்று பிடிக்கலாம் உடனே மாத்திப்பாராம். தன்னோட மூக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை சர்ஜரி பண்ணி மாத்திருக்காரு. அதே மாதிரி முடி இந்த மாதிரி ஏகப்பட்டது மாத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையாம். அதனால என்ன பண்றாருன்னா 12 பேர் கொண்ட டாக்டர் வந்து அவர் கூடயே வச்சிருக்காராம். அந்த டாக்டர் சொல்ற டயட் பிளான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. தன்னோட ஒருவேளை ஃபுட்டு கூட லேப்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த் கான்சியஸா இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் ஆர்கான்ஸ் டொனேட் பண்ணுறவங்க கிட்டலாம் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் ஃபார்லாம் பே பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவருக்கு எதனா ஆர்கான்ஸ் சப்போஸ் போயிடுச்சுன்னா உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் இருந்த ஒரு மனுஷன் தன்னோட 50வது வயசுல இறக்குறாரு. அது எப்படின்னா அதுவும் அதே டாக்டருங்களால் தான். ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வரலன்னு சொல்லி ஸ்லீப்பிங் டோஸ் கேட்டிருக்காரு. அந்த டாக்டர்ஸ்லாம் நார்மல் ஸ்லீப்பிங் டோஸ் இல்லாமல் இந்த சர்ஜரிக்கெலாம் யூஸ் பண்ணுற ரொம்ப ஹை எண்ட் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் மூச்சு நிற்கிது. 50 வயசுல இந்த உலகத்தை விட்டு அது பிரிஞ்சு போகிறாரு. என்னதான் காசு வச்சிருந்தாலும் நம்மளால வந்து மரணத்தை எப்பவுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் தான் நிரந்தரம், நாளைக்குன்றது நம்ம கையில் கிடையாது. ஸோ நாளைக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டு இந்த வீடியோ டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் எம்வி. டாடா, பை பாய்.